ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நெல்லிக்காயை பயன்படுத்தி 2 விதமான நெல்லிக்காய் மிட்டாய் ஆம்லா கேண்டி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். நார்மலாக நம்ம கடைகளில் வாங்கும்போது சர்க்கரை யூஸ் பண்ணி செஞ்ச ஆம்லா கேண்டி தான் நமக்கு பெரும்பான்மையான டைம் கிடைக்கும். ஆனால் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சர்க்கரையை வச்சும் வெல்லத்தை வச்சும் இந்த ஆம்லா கேண்டி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போது இந்த நெல்லிக்காய் மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி இந்த நெல்லிக்காய் மிட்டாய் செய்கிறதுக்காக 1.5 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம இந்த நெல்லிக்காயில் நல்லா தண்ணி ஊற்றி இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 4-5 டைமுக்கு நல்லா தண்ணி ஊற்றி இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த நெல்லிக்காயை நல்லா அலசியாச்சு. இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு இட்லி பாட்டை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம எப்படி இட்லி வேக வைப்போமோ அதே மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கிற நேரத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு இடியாப்ப தட்டை வச்சுக்கலாம். இடியாப்ப தட்டை வச்சுட்டு நம்ம அலசி வச்சுருக்க இந்த நெல்லிக்காயை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நெல்லிக்காயை இட்லி பாட்டில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 7 நிமிஷம் போல் 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் போல் இதை நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். ஆவி காட்டி எடுத்துக்கணும். நெல்லிக்காயை ரொம்பவும் கொழப்பாக நம்ம வேக வைக்கக்கூடாது. ஒரு மீடியம் ஸ்டேஜில் நம்ம இந்த நெல்லிக்காயை வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த இட்லி பாட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நெல்லிக்காய் நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு வச்சுருக்கணும். இப்போ இதை அப்படியே அடுப்பிலே விட்டுறக்கூடாது. அது இன்னும் நல்லா வெந்து குழஞ்சி போயிடும். அதனால் இதை எடுத்து நம்ம அப்படியே வெளியில் வச்சிடலாம். பாருங்கள், இந்த நெல்லிக்காயை அழுத்தி காமிக்கிறோம் பாருங்கள். அது அப்படியே அதில் இருக்கிற அந்த 4-5 கீட்டா அப்படியே உடைய ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு நம்ம இந்த நெல்லிக்காயை வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போது நெல்லிக்காய் நல்லா ஆறிட்ட பிறகு நம்ம இந்த மாதிரி கையாலே நம்ம அழுத்தம் கொடுத்தோம்னா அந்த நெல்லிக்காய் லேயர் லேயராக இந்த மாதிரி தனித்தனியாக எடுக்க வரும். அப்படி இல்லைன்னா நம்ம கத்தியை வச்சு கூட அழகாக தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி அதுக்கு நடுவில் இருக்க அந்த சீடு எல்லாத்தையும் நீக்கிட்டு நம்ம இந்த சதைப்பத்தான பகுதியை மட்டும்தான் இந்த மிட்டாய் செய்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கையாலே நம்ம அழுத்தம் கொடுத்தோன்னா அழகாக இந்த மாதிரி கீத்தாக தனியாக எடுக்கிறதுக்கு வரும். இந்த மாதிரி தனித்தனி லேயராக நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு நடுவில் இருக்க அந்த சீடை நம்ம நீக்கிடணும். சில நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழுத்தமாக இருக்கும். அதை நம்ம கத்தியை வச்சு நம்ம இந்த மாதிரி லேயர் லேயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி எடுத்தோம்னாலே அழகாக வெளியே வந்துடும். தனித்தனியாக சூப்பராக வெளியே வந்துடும். அப்படி கையால் அழுத்தி இந்த மாதிரி லேயர் லேயராக வரலன்னா நம்ம இந்த கத்தியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது இந்த நெல்லிக்காயில் இருந்த இந்த சதைப்பத்தான பகுதியை மட்டும் தனித்தனியாக லேயர் லேயராக எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு டப்பா எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டான டப்பா. நம்ம எந்த டப்பா வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டப்பாக்குள்ளே ஒரு பாதி அளவுக்கு நம்ம இந்த நெல்லிக்காயிலிருந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச நெல்லிக்காயை இந்த டப்பாக்குள்ளே சேர்த்துட்டு அடுத்ததாக இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கணும். இந்த சர்க்கரையோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த 1/2 கிலோ அளவுக்கு சர்க்கரை இந்த நெல்லிக்காய்க்கு போதுமானதாக இருக்கும். இந்த சர்க்கரையை சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கணும். இப்போ சர்க்கரையை சேர்த்துட்டு இந்த நெல்லிக்காயோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு சர்க்கரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி தெரியலைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் நெல்லிக்காய் இந்த டப்பாக்குள்ளே சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக சர்க்கரையை தூவி விட்டுக்கோங்க. மறுபடிக்கும் ஒரு லேயர் நெல்லிக்காய் சேர்த்துட்டு திரும்பவும் கொஞ்சமாக சர்க்கரையை அது மேலே தூவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லேயர் லேயராக நெல்லிக்காயை டப்பாக்குள்ளே சேர்த்து ஒவ்வொரு லேயராக சர்க்கரையை நம்ம தூவி விட்டுக்கணும். கடைசி லேயர் வரும்போது கடைசியாக நம்ம சர்க்கரையை தூவிட்டு இந்த டப்பாவை அப்படியே மூடி வச்சிடணும்.
இப்போ சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 3 நாளைக்கு நம்ம இப்படியே இதை மூடி போட்டு வச்சுருக்கணும். பாருங்கள், இந்த ஆம்லாவில் இந்த சர்க்கரை நல்லாவே கலந்துருக்கு, எல்லா சைடும் ஈவனாக. கொஞ்ச நேரத்தில் இந்த சர்க்கரை இந்த ஆம்லாவில் இருக்க ஈரப்பதத்துக்கு அப்படியே கரைஞ்சி தண்ணி மாதிரி மாறிடும். இப்போ அடுத்ததாக நம்ம வெல்லம் சேர்த்து செய்கிறதுக்காக பாதி அளவுக்கு ஆம்லா வந்து எடுத்து இன்னொரு டப்பாக்குள்ளே வச்சுருக்கேன். இப்போ அதில் துருவி வச்சுருக்கேன் வெல்லத்தை சேர்த்துக்கணும். வெல்லம் நல்லா இடிச்சியோ இல்லாட்டி துருவியோ தான் சேர்த்துக்கணும், கட்டி கட்டியாக சேர்த்துக்கக்கூடாது. அப்போ தான் இது நல்லா கரைஞ்சி வரும். அதனால் இந்த வெல்லத்தோட அளவும் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு. இதுக்குமே நீங்கள் ஒவ்வொரு லேயராக ஆம்லா வந்து டப்பாக்குள்ளே சேர்த்துட்டு அடுத்ததான் நம்ம வெல்லம் ஒரு லேயர் அந்த மாதிரி சேர்த்துட்டே வந்தோம்னா கரெக்டான மெஷர்மெண்ட்டுக்கு வரும். இப்போ இதையும் அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 3 நாளைக்கு இது அப்படியே இந்த சர்க்கரை பாகில் வெல்ல பாகில் அப்படியே இருக்கணும். இப்போ இதை மூடி போட்டு அப்படியே வச்சிடுறேன். நல்லா நம்ம இந்த ஆம்லாவை இந்த வெல்லத்தோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டு வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம சேர்த்துக்கிட்ட வெல்லமும் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி வரும். அதுக்காக தான். இப்போ அடுத்த நாள் இந்த டப்பாவை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட வெல்லம் நல்லா கரைஞ்சிருக்கு பாருங்கள். ஆனால் ஆம்லா வந்து அதில் நல்லா மூழ்கி இருக்கணும். இந்த மாதிரி மேலே வந்து கொஞ்சம் ஆம்லா வந்து தெரியுது இல்லையா, இந்த மாதிரி தெரியக்கூடாது. நல்லா இந்த சர்க்கரை பாகில் இல்லை இந்த வெல்ல பாகில் அப்படியே நல்லா முழுசாக உள்ளே வந்து மூழ்கி இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் ஆம்லா வெளியே இருக்குன்னா நம்ம இன்னும் கூட கொஞ்சம் வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ நம்ம இது மேலே அப்படியே தூவி விட்டுக்கலாம். நம்ம சர்க்கரை சேர்த்து செய்கிற ஆம்லாவுக்கும் அதே மாதிரி நம்ம சர்க்கரை தூவி விட்டுக்கணும். இந்த மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிட்டோம்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அது வந்து ஈவனாக வந்துடும். ஆம்லா எல்லாமே அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்க மாதிரி இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து அந்த தண்ணிக்குள்ளேயே ஆம்லா இருக்கும்போது தான் அது வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நம்ம வெல்லம் சர்க்கரை சேர்த்தோம் இல்லையா, அதோட அந்த தண்ணிக்குள்ளேயே இந்த ஆம்லா 3 டேஸ் அப்படியே வச்சுருக்கணும். நல்லா ஊற வச்சு நம்ம செய்யும்போது தான் இந்த கேண்டி வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே முழுசாக இல்லாமல் வெளியே தெரிஞ்சுதுன்னா அந்த டைம் வந்து இந்த ஃபங்கஸ் எல்லாம் வரும் இல்லையா, பூஞ்சை, அந்த மாதிரி கருப்பு கருப்பாக வர ஆரம்பிச்சிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா அந்த நிறைய கொஞ்சம் வெல்லம் சர்க்கரை சேர்த்துட்டு அதை நல்லா கரைஞ்சி அதுக்குள்ளே ஆம்லா இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இதுக்காக தான் நான் இந்த டிரான்ஸ்பரண்ட் டப்பா வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம இதை அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருக்கவும் கூடாது. அப்படி பார்த்தாலுமே அந்த பூஞ்சை மாதிரி வர ஆரம்பிச்சிரும். இது மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் டப்பா நம்ம யூஸ் பண்ணோம்னா வெளியிலேருந்து பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இந்த சர்க்கரையோட அளவு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி. சப்போஸ் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம நெக்ஸ்ட் டே நம்ம இந்த டப்பா ஓப்பன் பண்ணி கொஞ்சம் சர்க்கரையோ இல்லை வெல்லமோ நம்ம சேர்த்து அதை வந்து சரி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 3 நாள் கழித்து நம்ம இதை எடுத்து அப்படியே வடிகட்டிட்டு ஒரு தட்டில் போட்டு நம்ம நல்லா வெயிலில் உலர்த்தி வச்சுக்கணும். நம்ம சர்க்கரையில் சேர்த்துக்கிட்ட நெல்லிக்காய் வந்து நல்லாவே சர்க்கரையிலேருந்து தண்ணி விட்டு நல்லா மூழ்கி இருந்துச்சு. அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா சர்க்கரை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ 3 நாளைக்கு அப்புறமா இந்த டப்பா எடுத்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா இந்த வெல்லத்தோட அந்த தண்ணிக்குள்ளே இந்த ஆம்லா நல்லா ஊறி இருக்குது. நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம மறுபடிக்கும் கொஞ்சம் வெல்லம் வந்து சேர்த்து வச்சுருந்தோம். அதனால் இந்த தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருந்து அதுக்குள்ளே இந்த ஆம்லா வந்து நல்லா மூழ்கி இருந்துச்சு. இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுட்டு நம்ம இதை நல்லா நம்ம வடித்து எடுத்துக்கணும். இந்த தண்ணி எல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த ஆம்லா மட்டும் நம்ம காய வச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த நெல்லிக்காயில் இருக்க தண்ணியை கம்ப்ளீட்டாக நீக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த நெல்லிக்காயை மட்டும் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். நல்லா ஒரு அகலமான பிளேட் எடுத்துக்கலாம். நல்லா தனித்தனியாக இருக்க மாதிரி காய வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ அடுத்ததாக நம்ம சர்க்கரை சேர்த்து செஞ்சோம் இல்லையா, அந்த நெல்லிக்காயும் நம்ம நல்லா வடிகட்டிட்டு அதையும் எடுத்து இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போது இந்த 2 நெல்லிக்காயுமே நம்ம ஒரு 3 நாள் போல் இதை நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். ரொம்பவும் ட்ரை ஆகிடக்கூடாது, அதே சமயம் ரொம்பவும் பிசு பிசுப்பாகவும் இருக்கக்கூடாது.
இதுபோல் நெல்லிக்காய் தனித்தனியாக இருக்க மாதிரி நல்லா பரவலாக காய வச்சு வச்சுக்கணும். அப்போ தான் சீக்கிரமாகவே நல்லா காஞ்சி நமக்கு நல்லா ட்ரையாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காஞ்சிருக்கு. இந்த நெல்லிக்காய் ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ பனிக்காலன்றதால கொஞ்சம் நேரம் தான் வெயில் கிடைக்கும். அதனால் நம்ம 3 நாள் போல் இதை காய வச்சு எடுத்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும். என்னோடய பால்கனியில் ஒரு 2 மணி நேரம் தான் வெயிலே கிடைக்கும் இந்த பனிக்காலத்தில். அதனால் எனக்கு இது 3 நாள் ஆச்சு இது காய வச்சு எடுக்கிறதுக்கு. நல்ல வெயில் இருந்துச்சுன்னா ஒரு நாளே கூட இதுக்கு போதுமானதாக இருக்கும். ரொம்ப ட்ரை ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த 3 நாளும் இந்த நெல்லிக்காயை நல்லா வெயிலில் வச்சு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ட்ரையாக இருக்குன்னு சொல்லி. நம்ம இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டா தான் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். கொஞ்சம் ஈரப்பதத்தோடு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சீக்கிரமாக அதில் அந்த பூஞ்சை மாதிரி கெட்டு போயிடும். அதனால நம்ம ரொம்பவும் ஹார்டாக இல்லாமல் மீடியமாக இருக்க மாதிரி கொஞ்சம் நல்லா இதை காய வச்சு எடுத்துக்கலாம். இது போல் நம்ம இந்த நெல்லிக்காயை கையால் எடுத்து இந்த மாதிரி உடச்சி பார்த்தோம்னா அது அழகாக இந்த மாதிரி 2ஆக வரணும். அந்த மாதிரி உடைக்க வந்துச்சுனாலுமே அது கரெக்டான அளவில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கிறேன் நல்லா ட்ரை ஆன பிறகு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் போல் நம்ம சர்க்கரையை சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வந்திருக்க இந்த சர்க்கரை பவுடரை நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற அந்த ஆம்லா கேண்டியில் நம்ம சேர்த்துக்கணும். இந்த மாதிரி தூணாப்பில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த சர்க்கரை பவுடர் பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரையை வச்சு செஞ்சோம் இல்லையா, அந்த ஆம்லாவில் தான் நான் இதை சேர்த்து வச்சுருக்கேன். சர்க்கரையை சேர்த்துட்டு இது நல்லா நம்ம ஈவனாக கலந்து விட்டுக்கலாம். நம்ம சர்க்கரையை சேர்த்த பிறகு இது நல்லா ட்ரை ஆகிடும். பாருங்கள், கடைகளில் கிடைக்கிற மாதிரி சூப்பராக ஆம்லா கேண்டி வீட்டிலையே ரெடி பண்ணியாச்சு. இது எவ்வளோ நாள் வேணாலும் நம்ம டப்பாக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஈரம் படாமல் நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம வெல்லம் சேர்த்து செஞ்சோம் இல்லையா, அந்த கேண்டியும் நம்ம ஒரு டப்பாவில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதுக்காக நாட்டு சக்கரை கொஞ்சம் எடுத்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். சம்டைம்ஸ் இந்த நாட்டு சக்கரை கொஞ்சம் ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் நம்ம இது கூட கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். இப்போ இந்த நாட்டு சர்க்கரையை அரைச்சிட்டு வந்த பவுடரை நம்ம இந்த வெல்லம் சேர்த்து செஞ்ச அந்த கேண்டியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கணும். பாருங்கள், வெல்லம் சேர்த்தும் அழகாக சூப்பராக இந்த ஆம்லா கேண்டி ரெடி பண்ணியாச்சு. ஒரு டைம் நம்ம இந்த மாதிரி இந்த நெல்லிக்காய் மிட்டாயை வீட்டிலேயே செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நல்லா ஒரு வருஷம் ஃபுல்லாகவே குழந்தைங்க கேட்குற டைம்லாம் நம்ம எடுத்து கொடுக்கலாம். கடைகளில் கண்டிப்பாக மிட்டாய் சாக்லேட்டு கேட்காத குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு ஹெல்த்தியான மிட்டாய் வீட்டிலே செஞ்சு வச்சிட்டோம்னா அவங்களுக்கும் ஒரு ஹெல்த்தியான மிட்டாய் கொடுத்த மாதிரி ஒரு சந்தோஷமான ஃபீல் நமக்கு கிடைக்கும். இந்த நெல்லிக்காயில் ஏராளமான நன்மைகள் இருக்குது. நம்மளோட முடி கொட்டுறதை தடுக்கிறதுக்காகவும் இதில் விட்டமின் சி இருக்குது. நம்ம உடம்புல இருக்க நச்சுக்களை வெளியேற்றுறதுக்காகவும் நம்மளோட இதயத்தோட ஆரோக்கியத்துக்காகவும் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை இந்த ஆம்லா நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கழிவுகளை எல்லாத்தையும் நீக்கி நம்மளோட உடம்பையும் ரொம்பவே ஆரோக்கியமாக வச்சுக்குது. அதனால் நம்ம தாராளமாக இந்த நெல்லிக்காய் மிட்டாயை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நல்ல ஒரு பொலிவான சருமம் வேணும்னா கூட நம்ம இந்த நெல்லிக்காயை பயன்படுத்திக்கலாம். நார்மலாக நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் வெளியேற்றினாலே நம்மளோட ஸ்கின்னுமே நல்லா க்ளோயிங்காக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த நெல்லிக்காயை நீங்கள் சாப்பிடுங்க. எது ஒன்றுமே அளவோடு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லது. எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், பெரியவங்க எடுத்துக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதுக்கேற்ற மாதிரி இந்த நெல்லிக்காய் மிட்டாயோ இல்லாட்டி நெல்லிக்காயோ நம்ம தாராளமாக நம்மளோட உணவில் இல்லை ரெகுலராக நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு குறிப்பிட்ட சீசனில் தான் நமக்கு இந்த நெல்லிக்காயெல்லாம் கிடைக்கும். அந்த சீசன் இருக்கும்போதே நம்ம இந்த மாதிரி கேண்டி செஞ்சு நம்ம வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நல்ல ஒரு வருஷம் கூட நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ அடுத்ததா நம்ம இந்த நெல்லிக்காயெல்லாம் கட் பண்ணி வெல்லத்துலேயும் சர்க்கரையிலும் ஊற வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை நம்ம தூக்கி கீழே ஊற்றிடக்கூடாது, வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அந்த நெல்லிக்காயோட சாரெல்லாம் பார்த்திங்கன்னா இதுலேயும் இறங்கி இருக்கும். இதை நம்ம அப்படியே வந்து பயன்படுத்திக்கணும். இதுலேயும் அவ்வளோ சத்துக்கள் வந்து நமக்கு இருக்கும். இப்போ இந்த நெல்லிக்காய் சாறை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நான் இப்போ அந்த சர்க்கரை தண்ணி வெல்லம் தண்ணி ரெண்டுத்தையுமே ஒன்றா சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இதை சூடாக்கி வச்சுக்கணும். இது நல்லா கொதித்து நல்லா அந்த சுகர் சிரப்லாம் நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு நமக்கு வரணும். அந்த மாதிரி கிடச்சிதுன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு ஒரு டப்பாக்குள்ளே வச்சு நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த நெல்லிக்காய் சாறு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொதிக்கும் போது கலரெல்லாம் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இது நல்லா நம்ம கொதித்து எப்படி சர்க்கரை பாகுலாம் பார்ப்போம் இல்லையா தண்ணியில் ஊற்றி, அந்த மாதிரி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டான அந்த பாகு கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இதை நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சு நெல்லிக்காய் சர்பத்தை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். செம்மையாக இருக்கும் இது சாப்பிடும்போது. நல்லா அந்த பாகு கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஏதாவது ஒரு பாட்டிலில் ஊற்றி அப்படியே ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெளியிலே கூட நம்ம வச்சுக்கலாம். அது ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். ஆனால் கரெக்டான பதத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு வச்சுருக்கிறேன் இந்த சர்பத்தை, நெல்லிக்காய் சர்பத்தை. பாருங்கள், இப்போ இதை கலந்து விட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இதோட திக்னஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இதோட கன்சிஸ்டன்சி நல்லா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நல்ல ஒரு பாகு மாதிரி இருக்குது. இதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை சொல்கிறேன். இப்போ ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நமக்கு தேவையான அளவுக்கு இந்த சிரப்பை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1லேருந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்தாலே போதுமானதாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அதில் அந்த இனிப்பு இருக்குது இல்லைங்களா, அதனால் இதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் போல் வார்ம் வாட்டரோ அப்படி இல்லாட்டி வந்து சில் வாட்டரோ உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம இதை டெய்லி மார்னிங்கு வெறும் வயிற்றில் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரோம் அப்படின்னா அந்த டைமில் இதோட நம்ம சில் வாட்டர் சேர்த்து இல்லாட்டி ஒரு வார்ம் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை வந்து நம்ம சர்பத் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த சிரப்பை சேர்த்துட்டு இந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அந்த ஆம்லாவுக்கே இருக்கா ஒரு அந்த புளிப்பு, கசப்பு, இனிப்பு இது 3மே கலந்த மாதிரி அந்த துவர்ப்பு சுவையும் சேர்ந்தே செம்மையாக இருக்கும். இந்த சிரப் குடிக்கும்போது நம்ம உடம்புல தேவையில்லாத வந்து கழிவுகள் இருந்தால் அது வந்து நீக்கிடும். சம்டைம்ஸ் நமக்கு டைஜஷன் இஷ்யூஸ் இருந்தால் கூட அது எல்லாத்தையும் இது சரி பண்ணி கொடுக்கும். ரொம்பவே நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் இந்த ஆம்லா கேண்டியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.